வணக்கம். காலரதம் தமிழ் தொலைக்காட்சிக்காக வாசுராமதுரை. இந்த வீடியோவில் நம்ம சின்னதாக ஒரு சாம்பிள் jQuery எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி பேசிக்ஸ் பார்த்தோம். ஜாவா ஸ்கிரிப்டினுடைய லைப்ரரி தான் jQuery அப்படின்னு பார்த்தோம். இதில் jQueryயை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதை முன்னாடி நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஹவு டு டூ தட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று நெட்லேருந்து டைரெக்டாக நம்ம அதனுடைய லிங்கை கொடுத்து பண்ணலாம். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம HTML பண்ணும்போது நமக்கு நெட் கனெக்ஷன் இருக்கணும். தென் ஒன்லி இட் கேன் கோ அண்ட் கெட் தட் பர்டிகுலர் jQuery ஃபைல். ஒரு JS ஃபைல், அவ்வளோதான். அது பெரிய JS ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து இட் வில் ரீட் அண்ட் டூ தட். அதுக்கு வந்து நம்ம அந்த URL கொடுக்க போறோம். அதாவது யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொகேட்டர் அதை வந்து கொடுக்க போறோம். கொடுத்துட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு டூ தட். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், அந்த jQuery-யை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய பாத்தில் வச்சுக்கணும். தென் இட் இஸ் கோயிங் டு பி, அந்த பாத்தை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ வந்து நான் சிம்பிளா என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெட்டை வந்து இங்க வந்து we are going to say, நான் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த URL-ஐ நம்ம டைப் பண்றதுக்கு பதில் டைரக்டா இங்க எடுத்து வச்சிருக்கேன். JavaScript src ajax google apis.com ajax libs jQuery 2.13 version jQuery.min.js. இதுதாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஃபைலில் தான் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்குது. அது எங்கே இருக்குங்கிறது தான் இது வந்து நம்ம லொக்கேஷன். இது இன்கேஸ் நீங்கள் லோக்கல் மிஷினில் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு பதில் அந்த லோக்கல் மிஷினுடைய பாத்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதை வந்து இட் இஸ் கோயிங் டு டூ தட். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சு. இது வந்து ஸ்கிரிப்ட் லாங்குவேஜுக்குள்ளே போட்டேன். நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுக்கு வெளியில் போட்டுங்க. இந்த ஸ்கிரிப்ட் டேகை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம எழுதணும். இந்த ஸ்கிரிப்டை கீழே கொண்டு வந்துடுறேன். இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ப்ரோக்ராம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே there is something called a selector in jQuery. இந்த டாலர் அப்படின்னு கொடுக்குறது வந்து யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லுவோம். டாலர் டாக்குமெண்ட், அதாவது டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். எப்போ சூஸ் பண்ணுறோன்னா, ரெடி, இந்த டாக்குமெண்ட் ரெடி ஆன உடனே தென் we are going to say function. we are writing a function. இது பேர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை பற்றி பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே அந்த ஃபங்க்ஷன் உள்ளார என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் டேகை சூஸ் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேகை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் வந்து நான் CSS அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி, அதாவது கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்டோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். அது உள்ளார என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா கமா கொடுத்து அதனுடைய வேல்யூ கொடுக்கணும். இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, BACKGROUND பேக்ரவுண்ட் கலர் கமா, இப்போ வந்து எல்லோன்னு கொடுக்குறேன். எல்லோ, இந்த லைனுக்கான செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு லைன் தான். ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி அப்படிங்கும்போது என்ன செய்யணுங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் we are writing this, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே ஒரு செமிகோலன் வந்தாகணும், இங்கே ஒரு செமிகோலன் வந்தாகணும். ஸோ இந்த ப்ராக்கெட், ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ். இது வந்து நார்மலாக மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பெயர் எதுவும் கொடுக்கல. நீங்கள் நம்மளுடைய இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃபங்க்ஷன் சாம்பிள்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் சாம்பிள். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஃபங்க்ஷன் பேர்லாம் எழுதலை. டைரெக்டாக டாக்குமெண்ட்டை வந்து ரெடியான உடனே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன செய்யணும்னு எதை சொல்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர்லாம் சொல்லலை, நேராக ஃபங்க்ஷனையே அதுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்றீங்க. ஸோ என்ன செய்யணுங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஆர்குமெண்ட்டாக உள்ளே வந்துடுறதுனால ஸோ அங்கேயே அது எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆகிடும். பெயர் தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணோம்னா அதில் வந்து இந்த CSS அப்படிங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எடுத்து, இதை தவிர நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பேராகிராஃபில் ஃபாண்ட் எடுத்து பண்ணலாம். அதனுடைய பேராகிராஃபினுடைய ஐடியை வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுக்கலாம். அதேமாதிரி நிறையா விஷயங்களை பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக we are choosing that CSS எடுத்திருக்கேன். அதில் வந்து அதனுடைய ஒரு அட்ரிபியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் அப்படிங்கிற அட்ரிபியூட்டு. அந்த அட்ரிபியூட்டுக்கு நம்ம செட் பண்ணுற வேல்யூ எல்லோ. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோவுக்கு பதில் இப்போ ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா,
இப்போ திருப்பி ரன் பண்ணுறோம் ப்ரௌசரில். பார்த்தீங்கன்னா ரெடி ஆனோன்னா ப்ளூ கலரில் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி இட் ஒர்க்ஸ். ஓகே, இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to write the document. இது வந்து யூனிவர்சல் செலக்டர். இந்த டாலருங்கிறது யூனிவர்சல் செலக்டர். அதில் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க? டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. டாக்குமெண்ட் ரெடி ஆன உடனே we are performing this function or this particular task. அந்த டாஸ்க் என்ன? $P எடுத்துங்க, CSS பேக்ரவுண்ட் கலர் கொடுங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுங்க. இப்போ நான் வந்து எல்லோன்னு கொடுக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ இஃப் ஐ எம் டூயிங் திஸ் நத்திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் YELOWன்னு ஒரு கலர் இல்லை, அதுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி திங். ஸோ இப்போ வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி வி ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் தட் ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு டூ இட். இதில் ஆட்டோ சேவ் கிடையாது. நீங்கள் தான் ஒவ்வொரு தடவையும் ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். ஓகே, விஷுவல் ஸ்டூடியோவில் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே அது சேவ் ஆகிக்கும். இங்கே வந்து நம்ம தான் ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக். ஒரு எப்படி ஒரு jQuery எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் இந்த செலக்டர்ஸை பற்றி சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹவு டு டூ தட் செலக்டர்ஸ். இதில் யூனிவர்சல் செலக்டர் டாலரை வச்சு இப்போ ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். அதாவது ஒரு டேக் நேமை சூஸ் பண்ணணும். இப்போ டேக் நேமை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் ஹேவிங் ஒன் பேராகிராஃப் அப்படிங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் அனதர் டேக். இதில் வந்து H2 அப்படின்னு ஒன்று போடுறேன். திஸ் இஸ் எ ஹெட்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தட் வில் நாட் கெட் செலக்டட். அதுக்கு எந்த வித கலரும் வராது. இப்போ நீங்கள் அதுக்கு பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இங்கே வந்து யூ ஆர் கோயிங் டு சூஸ் H2 டாட் yellow அப்படின்னு கொடுக்குறோம். yellowன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இது yellowவில் இருக்குது, இதெல்லாம் ரெட்டில் இருக்குது. ஸோ எந்த டேக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. அந்த டேக் அதேமாதிரி டேக் மட்டும் செலக்ட் பண்ணுறதில்ல, அந்த டேகோட ஐடியை வச்சு செலக்ட் பண்ணலாம், டேகினுடைய ஸ்டைல்ஸை வச்சு செலக்ட் பண்ணலாம், டேகினுடைய கிளாஸை வச்சு செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுமாரி பல ஆப்ஷன்ஸ் ஆர் பல வே ஆஃப் செலக்டிங் இருக்குது. அதை பற்றி சப்சிக்வெண்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். we will try to reply as soon as possible. நன்றி, வணக்கம்.